தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினரான அதாவது திமுக சட்டமன்ற உறுப்பினரான மார்க்கண்டேயன் கடந்த 18ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில திமுக சார்பில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் கலந்து பேசும் போது தமிழக முதல்வருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில பேசினார். இதைத் தொடர்ந்து மார்க்கண்டேயனை தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 20ஆம் தேதி விளாத்திக்குளத்துல உள்ள அவரது இல்லத்துல கைது செஞ்சாங்க. பின்னர் கைது செய்யப்பட்ட மார்க்கண்டேயன் தூத்துக்குடி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் எண் 1 நீதித்துறை நடுவர் சுமதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டாரு. தொடர்ந்து கடந்த 22ஆம் தேதி மார்க்கண்டேயன் தரப்பு சார்பில் வழக்குல ஜாமீன் கேட்டு தூத்துக்குடி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் 1 மனு தாக்கல் செய்தாங்க. அப்போது விசாரணை செய்த நீதிபதி சுமதி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார். பின்னர் மார்க்கண்டேயன் தரப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சட்ட விதிமுறைகளுக்கு முரணாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணையானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில கைது செய்யப்பட்டு 10 நாட்களாக பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருக்கும் மார்க்கண்டேயன் ஜாமீன் மனு மீதான விசாரணையானது தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்துல நேற்று 29ஆம் தேதி காலையில தூத்துக்குடி முதன்மை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சுபா தேவி முன்னிலையில விசாரணைக்கு வந்த நிலையில வழக்கு விசாரணை தீர்ப்பானது சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால தூத்துக்குடி மாவட்ட நீதிபதி சுபா தேவி மார்க்கண்டேயன் ஜாமீன் மனு மீதான விசாரணையை இன்று அதாவது ஜூலை 30ஆம் தேதி இன்று ஒத்தி வச்சாங்க. இந்த நிலையில மீண்டும் இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது. இதுல அரசு தரப்புல மாவட்ட வழக்கறிஞர் சங்கரநாராயண ஆஜரானப்பல மார்க்கண்டேயன் எம்எல்ஏ தரப்பில் வழக்கறிஞர் ஜான் அலெக்சாண்டர் ஆஜராகிய நிலையில வழக்கை விசாரணை செய்த தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிபதி சுபா தேவி வழக்க இன்று மாலை அதாவது மாலை ஒத்திவைப்பதாக உத்தரவிட்டாப்ல. இதனைத் தொடர்ந்து மாலைக்கு மேல் நடைபெற்ற விசாரணையில மீண்டும் அதே காரணம் அதாவது என்ன காரணம்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த மனுவினை தள்ளுபடி செய்கிறேன் என தூத்துக்குடி மாவட்ட நீதிபதி சுபா தேவி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்.